இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் இவ்விதமாக ரோமருக்கு எழுதின நிருபத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் இணைவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின இந்த மகா பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் உண்மையாகவே அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நம்மையிலே இருக்கிறபடினாலே நாம் இவ்விதமாக செய்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் நான் ஏற்கனவே சொல்லுவது போல இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஆயத்தம் செய்யும் போது அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறார். அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள்ளவும் உண்மையாகவே அவருடைய ரட்சிப்பை மனமகிழ்ச்சியோடு அனுபவிக்கத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவை மனமகிழ்ச்சியோடு கூட அனுபவிக்கத்தக்கதாக இந்த பைபிள் ஸ்டடியில பார்ட்டிசிபேட் பண்ணுகிற எனக்கு இது மிகவும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இதை ஆர்கனைஸ் பண்ணி விதமாக செய்வது நிமித்தமாக எனக்கு இவ்விதமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று நினைக்கிறேன். அது நிச்சயமாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவனாக நான் அதை சொல்ல முடியும். இந்த நாளிலும் நாம் அதை தொடர்ந்து நாம செய்வோம். ஒரு சிறிய வேண்டுகோள், ஒருவேளை இந்த கேள்வி நேரத்திலே கேள்வி கேட்பதற்கு ஒருவேளை நாம் ஹெசிடேட் பண்ணுவோமே ஆனால், நான் நினைக்கிறேன் நாம இப்படி ஒரு காரியத்தை ட்ரை பண்ணலாம். என்னுடைய நம்பருக்கோ இல்லாட்டி ஆர்கனைஸ் பண்ணுகிற யாராவது ஒருவருடைய நம்பர் உங்களுக்கு இருக்குமானால் அவர்களுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி கொடுத்தீர்களே ஆனால் சப்சிக்வெண்டா அதற்கு அடுத்த வாரத்திலே நாம் இணையும் போது அவைகளுக்கான விடைகளையும் பார்க்கும்படியாக உங்களுடைய பெயரை சொல்லாதபடி, அஃப்கோர்ஸ் இதை பர்சனலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலுமே அந்த பெயரை சொல்லாதபடி அந்த கேள்விக்கான விடைகளை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். அதை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு நீங்கள் அமிதமாக செய்யலாம். இங்கேயும் கேட்பதற்கோ இல்லாவிட்டால் நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கோ ஹெசிடேட் பண்ணாமல் இருக்கலாம். அதற்கான நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, ஏனென்றால் இதிலே மிகவும் தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆகையினாலே தான் இந்த நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறபடி இந்த 4வது அதிகாரம் முழுவதும் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார் என்றும், விசுவாசத்தினாலே மாத்திரம் நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டை வலியுறுத்தும்படியாய், அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த ஒரு பகுதியை நிலைநிறுத்தும்படியாக, அந்த ஒரு பகுதியை விளக்கி காண்பிப்பதற்காக, அந்த விசுவாசம் நம்முடைய விசுவாசமாக மாற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று நாம எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கிற அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக. உலகத்திலேயே மிகப்பெரிய நற்செய்தி என்று ஒன்று இருக்குமானால் இந்த நற்செய்தி தான். இது உலகத்திலே மிகப்பெரிய நற்செய்தி என்று சொல்வதை காட்டிலும், எந்த காலத்திலும் மிகப்பெரிய நற்செய்தி என்று சொல்வதை காட்டிலும் குட் நியூஸ் ஆஃப் இன்ஃபினிட் வேல்யூ, குட் நியூஸ் ஆஃப் இன்ஃபினிட் வேல்யூ என்று சொல்லலாம். நித்தியத்திற்குரிய அல்லது எல்லையற்ற ஒரு வேல்யூ உடையதான ஒரு நற்செய்தி என்று சொல்லலாம். இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, எந்த காலத்திலும் என்று சொல்வதை காட்டிலும் இட்டர்னலா, நித்தியமாய் நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறபடினாலே இந்த நற்செய்தி என்ன? இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பு, அல்லது எல்லா மனிதர்களும் பிறக்கும் போதே தேவ கோபாக்கினையை தாங்கினவர்களாக பிறக்கிறார்கள். மரிக்கும் போது இயல்பாக நித்திய நரகத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு ரட்சிப்பு இலவசமாக
அது விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறதாக மாத்திரம் மிக மிக சுலபமாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வழி இருக்குமானால் அது இதுதான். மிகவும் விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பை மிகவும் எளிதான முறையிலே பெற்றுக்கொள்ளும்படியாக மிக மிக இன்ஃபினிட்லி வேல்யூபிள் பிரைஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்காக உங்களோடு கூட இந்த பைபிள் ஸ்டடியை பண்ணும்படியாக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை அனுபவிக்கிறேன் என்று சொல்லும் போது ஒரு காரியத்தை நான் ஸ்பெசிபிக்காக சொல்ல வேண்டுமானால், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பீகார்ல மிஷனரியாக இருக்கும் போது கூட எப்பொழுதும் என்னுடைய மனதிலே பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிக்கொண்டிருக்கிற, எப்பொழுதும் என்ன சொன்னாலும் அது மிகையாகாது, ஓடிக்கொண்டே இருக்கிற காரியம், பரலோகத்திலிருந்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திலே வந்து இவ்வளவு கொடூரமான ஒரு மரணத்தை அவர் சந்தித்திருப்பாரானால், திஸ் இஸ் சம்திங் வெரி இன்ஃபினிட்லி வேல்யூபிள். அதாவது நான் இப்பொழுது சிந்திக்கிறதை காட்டிலும், நான் இப்பொழுது ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறதை காட்டிலும் மிக மிக உன்னதமான ஒரு காரியம். அது நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் அல்லது அது கண்டினியூஸாவே இருந்ததுன்னு சொல்லலாம், ஏங்கி கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாட்கள்ல மேபி 10 இயர்ஸ்க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எந்த காரியம் எனக்கு ஒரு தடையாக இருந்ததோ, அதாவது இதை இப்படி ஒரு காரியம் சரித்திரத்திலே, உலக சரித்திரத்திலே இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்றால் அதை நினைக்க வேண்டிய பிரகாரமாக நான் நினைக்கவில்லை என்றும், ஃபீல் பண்ண வேண்டிய விதமாக ஃபீல் பண்ண வேண்டும், இல்லை ஃபீல் பண்ணலன்னோ இதை காட்டிலும் ஏதோ ஒரு காரியம் நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற காரியமும் எனக்கு இருந்துட்டே இருந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராலே மிகவும் உன்னதமான முறையிலே இந்த வேதவசனங்களை, குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபத்தையும் அதை சார்ந்த பகுதிகளையும் கற்றுக்கொள்ளும் போது தேவன் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடினாலே அதை கற்றுக்கொள்ள விசுவாசம் வளருகிறதையும், அந்த என்ஜாய்மெண்ட் ஆஃப் த பர்சன், உலகத்திலே எந்த விதமான ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ இல்லையோ, கிடைக்கவில்லையோ, இந்த என்ஜாய்மெண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறதை அனுபவிக்க தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அண்ட் சம்டைம்ஸ் நான் என்னுடைய கிளாஸ்ல சொல்லுவது, அப்படி அனுபவித்து கொண்டிருக்கும் போது அப்படியே பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்டர் பண்ணிட்டா நல்லா இருக்கும், அதாவது மரித்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அனுபவம். தட்ஸ் an amazing sweet experience. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவருக்கும், இதுல இணைகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நிச்சயமாக நீங்களும் வெவ்வேறு டிகிரீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அந்த காரியங்களை இன்னும் ஸ்வீட்டரா, இன்னும் இனிமையானதாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வது போல, ஆங்கிலத்திலே ஒரு பாடல், எவ்ரி டே வித் ஜீசஸ் இஸ் ஸ்வீட்டர் தேன் தி டே பிஃபோர். இயேசு கிறிஸ்துவோடு கூட, அல்லது இயேசு கிறிஸ்துவை நான் என்ஜாய் பண்ணுகிற அந்த நேரம் நேற்றை விட இன்று எனக்கு இன்னும் அதிகமாக ஸ்வீட்டராக இருக்கிறது என்கிற அந்த பாடலை போல அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து தருவாராக. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா அதை தர வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அறிய முடியாது, அறிய ஆசை, ஆனாலும் இதை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. ஸோ இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து 15வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை முடித்தோம். இன்று 16வது வசனம் தொடங்கி 25 வரையிலும் உள்ள வசன பகுதியை நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்சம் பெரிய பேசேஜ் தான், ஆனாலும் மிகவும் நிதானமாக நிறுத்தி வாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு கூட
உங்களுடைய வேதாகமத்தை திறந்து நீங்கள் அப்படிப்பட்ட வசதியோடு இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய வேதாகமத்தை இதை கூர்ந்து திறந்து அதை என்னோடு கூட பின்பற்றி வாசிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 16வது வசனம் தொடங்கி 25 வரையிலும் அந்த 23வது வசனம் வரையிலும் அந்த அதிகாரத்தினுடைய முடிவு வரையிலும் 4வது அதிகாரம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசிக்கிறவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் அதே தலைப்பு தான் அல்லது அதே பொருளை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னெடுத்து செல்லுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 21 முதல் 26 வரை நாம் வாசிக்கிற பகுதி என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்லது நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் நீதிமான் ஆக்கப்பட முடியாது. சோ அப்பார்ட் ஃப்ரம் த லா, நியாயப்பிரமாணம் இல்லாதபடி தேவனுடைய நீதி இந்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த மீட்பிலே அந்த ரட்சிப்பு இருக்கிறது. அது விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிறது என்கிற காரியத்தை 21 26 வரையிலும் உள்ள வசனங்களிலே மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து அந்த 3வது அதிகாரம் 26 தொடர்ந்து 31 வரையிலும், அதை தொடர்ந்து 4வது அதிகாரத்திலையும் இந்த விசுவாசத்தினாலே மாத்திரம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னெடுத்து கொண்டு போகிறார். அதிலும் குறிப்பாக 4வது அதிகாரம் முழுவதும் ஆபிரகாம் என்கிற ஒரு பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரத்தை முன்னிறுத்தி அவர் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டார் என்கிற காரியத்தை சொல்கிறார். இந்த ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார் என்பதை வெவ்வேறு கோணத்திலே அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். மிக முக்கியமாக 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். 3 பகுதிகளை அதிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். 4வது அதிகாரம் என்னெல்லாம் காரியம்? முதலாவது 1வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தின் வரையிலும் நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த 3 காரியமுமே நெகட்டிவான காரியங்கள், அல்லது இவைகளினாலே அல்ல இவைகளினாலே என்று. அதாவது
கிரியையினாலே அல்ல. ஆபிரகாம் தன்னுடைய கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்படவில்லை, அல்லது தன்னுடைய சுய முயற்சியினாலே, மாம்ச முயற்சியினாலே தேவனை பிரியப்படுத்தும்படி அல்லது ரட்சிக்கப்படும்படி அவன் தேவனிடத்திலே வரவில்லை, தன்னுடைய கிரியைகளை கொண்டு வரவில்லை. மாறாக அவன் கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்கிற காரியத்தை, சோ கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலே என்கிற காரியத்தை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், அந்த கிரியையினாலே நீதிமானாக்கப்படும்படி அவன் வந்திருப்பான். ஆனால் அது அவன் தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும், அல்லது மனிதன் தன்னைத்தான் பெருமை பாராட்டாதபடி, அல்லது தன்னிலே தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ரட்சிப்பிலே இருக்கிறது என்று சொல்லி பெருமைப்படாதபடிக்கு மனிதனுடைய முயற்சி அல்லது மனிதனுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லாத விதத்திலே தேவன் அதை டிசைன் பண்ணி இருக்கிறார். And that is faith என்று சொல்லி பார்த்தோம். சோ கிரியையினாலே அல்ல, கிருபையினாலே என்பது 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும், 9வது வசனத்திலே இருந்து 12வது வசனம் வரையிலும் ஆபிரகாம் விருத்த சேதனத்தினாலே அல்ல, கிருபையினாலே, அல்லது விருத்த சேதனத்தினாலே அல்ல, விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஏனென்றால் விருத்த சேதனம், தேவனாலே விருத்த சேதனம் என்கிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுவதற்கு பல வருடங்களுக்கு முன்பதாக அவன் நீதிமானாக தீர்க்கப்பட்டான், நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டான். ஆகையினாலே நாம் சரீரத்திலே நிறைவேற்றுகிற தேவனுடைய கற்பனைகளினாலே அல்ல, அல்லது சரீரத்திலே நாம் நிறைவேற்றுகிற சில மத சடங்காச்சாரம், அது எப்படிப்பட்ட சடங்காச்சாரமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி, அது திருவிருந்தை ஆசரிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, சரீரத்திலே செய்கிற எந்த ஒரு காரியத்தின ஆலேயும் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை, அதற்கு மாறாக விசுவாசத்திலே என்கிறதை நாம் கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து 13 to 15 வரை உள்ள வசன பகுதியிலே நியாயப்பிரமாணம் என்கிற தேவனுடைய கற்பனைகள் 10 கற்பனைகளினாலே அல்ல, அல்லது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதனாலே, அல்லது சரீர முயற்சியினாலே அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதனாலே அல்ல, அல்லது நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, மாறாக விசுவாசத்தினாலே என்பதை மிகவும் தெளிவாக அநேக குறிப்புகளை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே முன்வைப்பதை தெளிவாக கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலே கொஞ்சம் பெரிய பேசேஜ் தான், ஆனாலும் பாசிட்டிவாக என்ன சொல்லுகிறார் என்றால், ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருந்தது, அல்லது வேறு விதமாக சொல்வோமேயானால் இந்த ரட்சிக்கும் விசுவாசம் என்பது எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருந்தது. அவர் ஆபிரகாமை மாடலாக வைத்து, ஆபிரகாமினுடைய விசுவாசம் ஆபிரகாமை ரட்சித்தது, அது எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருந்தது என்பதை கொண்டு வருவது நிமித்தமாக நமக்கு அது பிரயோஜனப்படுகிறதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம், எப்படி தேவன் நம்மை ரட்சித்தார் என்பதை அருமையானவர்களே நாம் தொடர்ந்து 2 வாரங்களாக பார்த்து கொண்டிருந்தோம். விசுவாசத்திற்கு ஒரு நல்ல டெஃபினிஷன் ஜான் கால்வின் சொன்ன டெஃபினிஷனோ இன்னொரு தேவனுடைய மனுஷன் சொன்ன டெஃபினிஷனோ ஒரே விதமாக இருந்தது. அது என்ன பொருள் விளக்கம், அந்த படம் உங்களுடைய மனதிலே இருக்கும் என்று நினைக்கிறேன். 2 கரங்களும் விரிக்கப்பட்டதாக காலி செய்யப்பட்ட வெறுமையான கரங்கள், விரிக்கப்பட்ட கரங்கள். இந்த கரங்களிலே ஒன்றும் இல்லை, என்னுடைய நீதி என்று, அல்லது வேறு விதமாக சொல்வோமேயானால், நம்ம தம்பி ஃப்ரெடி நம்ம எல்லாம் பாடின அந்த பாடலை போல, என்னுடைய புண்ணியங்களாக நான் ஒன்றும் கொண்டு வருவதற்கு என்னிலே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நன்மையானது ஒன்றும் என்னுடைய மாம்ச சரீரத்திலே வாசம் பண்ணவில்லை. அப்பார்ட் ஃப்ரம் கிரைஸ்ட், கிறிஸ்து இல்லாதபடி என்னிலே ஒரு நன்மையும் இல்லை. நான் என்னை அப்ரிஷியேட் பண்ணி கொள்ளும்படி, அல்லது தேவன் என்னிலே பார்த்து ஆச்சரியப்படும் விதத்திலே
என்னில் தானே எந்த கிரெடிட்டும் நன்மையான காரியமும் புண்ணியங்களும் இல்லை. அவைகள் என்னை ரட்சிக்க போதுமானது அல்ல. அவைகள் எல்லாம் ஒரு அழுக்கான கந்தையாக இருக்கிறது. ஆகையினாலே அவைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவைக்கு முன்பாக தூர தூக்கி எறிந்து விட்டேன். இப்பொழுது வெறுமையாக்கப்பட்ட கரமாக, ஆனால் விரிக்கப்பட்ட கரங்களாக இந்த நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்தை இந்த மகா பெரிய தேவனிடத்திலிருந்து ஈவாக நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று வருவதுதான் விசுவாசம். சிம்பிளா அதுதான் விசுவாசம். அருமையானுள்ளே, இந்த மாலையிலே இன்னும் அதை சரியாக புரிந்து கொள்ள ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல 16வது வசனத்தை எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு நம்ம பார்க்கலாம். 16வது வசனத்திலே ஒரு இன்ட்ரோடக்ஷனை அவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். அது 15வது வசனத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் வருகிறது. திரும்பவும் வாசிக்கிறேன், கவனமாக கவனியுங்கள். ஆதலால் சுதந்திரமானது, அதாவது ரட்சிப்பானது அல்லது நீதிமானாக பிரகடனப்படுத்தல் என்பது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு கிருபையினால் உண்டாகிறதாய் இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. இந்த விசுவாசமும் கிருபையும் ஒன்றே ஒன்று சார்ந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இது கிருபையினாலே, அதாவது இலவசமாக முற்றிலும் இலவசமாக, டோட்டலி ஃப்ரீ அப்படி இருக்கும்படியாக இது கிருபையினால் அதாவது முற்றிலும் இலவசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அது விசுவாசத்தினாலே வருகிறது. தொடர்ந்து வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. என்ன சொல்லுகிறார்? இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்ற இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு தூரமாக இருந்த புறஜாதிகளாகிய நமக்கும் அந்த ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்கும்படி இப்படி விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். சோ ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் கிடைப்பதற்கு 430 வருடங்களுக்கு முன்பதாகவே அவன் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டான். இன்னும் ஆழமாக நாம் வேதத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்போமே ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு எந்த விதமான கற்பனைகளும் கொடுக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த விருத்த சேதனத்தை செய்யும்படி சொன்னாரே ஒழிய அவனுக்கு நியாயப்பிரமாணங்கள் அல்லது நீ இப்படி நடக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லவே இல்லை. அது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். சோ நியாயப்பிரமாணம் அருளப்படுவதற்கு மிகவும் முன்னாலேயே அவனை நீதிமான் என்று பிரகடனப்படுத்தினார். அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே, அல்லது அவன் வெறுங்கையனாய் தன்னை தாழ்த்தி அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆட்டிடியூட்ல இருந்தபடினாலே அவர் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இங்க இணைந்திருக்கிறவர்களிலே யாராகிலும் அல்லது தொடர்ந்து இதற்கு பின்பு யூடியூப்ல இதை கேட்கிற யாராகிலும் இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம், பூரண நிச்சயம் இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் இதுல ஒரு ஃப்ரேஸை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். திரும்பியும் நான் வாசித்த அந்த பகுதியை 16வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கிறேன். நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அதாவது புறஜாதியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம், ரட்சிப்பு என்னும் வாக்குத்தத்தம், நான் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படியாய் நான் அதை சேர்த்து சொல்லுகிறேன். ரட்சிப்பு என்னும் வாக்குத்தத்தம் அல்லது நீதிமானாக தேவன் பிரகடனப்படுத்துகிற அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. திரும்பவும் சொல்லுகிறேன்,
ஒருவேளை இணைந்திருக்கிற நம்மிலே யாராகிலும், அல்லது பின்னால இந்த மெசேஜ இந்த பைபிள் ஸ்டடிய கேட்கிற யாராகிலும் இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த மகா பெரிய ரட்சிப்பை குறித்து ஒரு நிச்சயமற்றவர்களாக இருப்பீர்களே ஆனால் நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரமல்ல, இன்று நான் மரித்தால் முழு நிச்சயமாக மிக மிக உறுதியாக இயேசுவோடு கூட இணைந்து அந்த நித்திய மகிழ்ச்சியின் வாழ்வுக்குள்ளாக பரலோக சந்தோஷத்துக்குள் நான் பிரவேசித்து யுகான யுகமாக நித்தியமாக முடிவில்லாத எல்லையற்ற விதத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்துக்குள்ளே பிரவேசிப்பேன் என்கிற அந்த பூரண நிச்சயம் இல்லாதவர்களாக இருப்பீர்களே. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்காக தான் இந்த பேசேஜ் அருமையானவர்களே. அந்த 16வது வசனத்திலே மிக முக்கியமான வார்த்தை அதுவாக இருக்கிறது. The Abraham's faith was in such a way that he died with faith and confidence. முழு நிச்சயத்தோடு கூட அவன் மரித்தான். நல்ல கவனிங்க, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளில் அநேக காரியங்களை இந்த சரீர பிரகாரமாய் அவன் உலகத்திலே வாழ்ந்த போது பெற்றுக் கொள்ளவில்லை. அதைதான் எபிரேயர் 11 வாசிக்கிறோம். ஆனாலும் கூட அவன் விசுவாசத்தோடே மரித்தான். It's an amazing phrase. உங்களோடு கூட இணைந்து அதை திரும்ப வாசிக்க எனக்கு விருப்பம்தான். ஆனால் நமக்கு அடிக்கடி வாசிக்கிற ஒரு காரியம் தான் அந்த காரியம். தேவன் தாமே கட்டின அஸ்திபாரங்களுள்ள பரமதேசத்தையே அவன் வாஞ்சித்தான். அவன் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்த போதிலும் தூரத்திலே அவைகளை கண்டு விசுவாசத்தோடே மரித்து அதை அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாமை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோ அப்படிப்பட்ட ஒரு பூரண நிச்சயம், அஷூரன்ஸ். சோ இது ஒரு இன்ட்ரோடக்ஷனா பாக்குறோம். அப்படின்னா இந்த விசுவாசத்தினுடைய தன்மை என்ன என்பதை ஒரு 3 காரியங்களை இந்த இடத்துல நம்ம இந்த வேத பகுதியில 3 அல்லது 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். முடிந்தால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். ஏனென்றால் ஒரே ஸ்டடியில அவைகளை கற்றுக்கொண்டோமானால் அது மனதிலே இருத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஸோ 17வது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அதற்கு பிறகு 18, 19, 22 வரையிலும் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. 23, 24, 25 இன்னொரு எலிமெண்ட், அதாவது ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய தன்மைகளை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். சோ 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுல ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த், அல்லது ஆபிரகாம் எதை விசுவாசித்தான், ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய பொருள் எது, அல்லது அது ஆங்கிலத்துல சொன்னாதான் ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய ஆப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த். 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். 2 காரியங்கள். ஒன்று, அவனுடைய விசுவாசம், நன்றாக கவனியுங்கள், அவனுடைய விசுவாசம் தேவன் என்கிற நபரிலே இருந்தது. இதை நாம மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம்.
அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளோடும் அநேக ஊழியக்காரர்களுடைய பேச்சுக்களையும் கேட்கும் போது இந்த காரியத்திலே ஒரு துல்லியமான புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடியினாலே அவர்கள் பேசுவது ஒன்று, புரிந்து கொள்வது ஒன்றா இருக்கும். அது விசுவாசம் என்று சொல்லும் போது அவர்கள் பேசுவதும் அவர்கள் புரிந்து கொள்வதும் ஒன்று, நாம பேசுவதும் புரிந்து கொள்வதும் ஒன்று, வேதாகமும் பேசுவதும் புரிந்து கொள்வதும் வேற. மிகவும் துல்லியமாக ஷார்ப்பாக இதை நான் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்ய நான் முயற்சிக்கிறேன். என்னால எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. தம்பி முதல்ல ஜெபம் பண்ணது போல பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த திருத்துவத்தினுடைய தேவனாகிய கர்த்தர், அந்த மூன்றாம் நபராகிய தேவன், காட் த ஹோலி ஸ்பிரிட், அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இருதயத்தின் ஆழத்திலே ஆதங்கத்தோடு ஜபிக்கிற ஜபத்தோடு உங்கள் முன்பதாக நிற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நபரை விசுவாசிப்பதற்கும் என்னுடைய விசுவாசத்தையே விசுவாசிப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அதான் முக்கியம். சோ இந்த அநேகர் விசுவாசம் என்று சொல்லும் போது they believe in their own faith and that is not Christian faith. அது வேதம் கூறும் விசுவாசம் அல்ல, அது ரட்சிக்கும் விசுவாசம் அல்ல. உதாரணத்திற்கு, எனக்கு ஒரு வியாதி வந்தது என்றால், கேன்சர்னால நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், அந்த கேன்சர் எனக்கு எப்படியும் சுகமாகும் என்று நான் விசுவாசிப்பது, அந்த என்னுடைய விசுவாசத்திலேயே நான் விசுவாசம் வைப்பது. அல்லது ரட்சிப்பினுடைய மேட்டரை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், வேதாகமும், அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆகையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தையே நான் விசுவாசித்தேன். So the object of faith becomes my own faith. So இதுல இன்னொரு காரியம், என்னுடைய சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி இந்த நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆங்கிலம் பேசுகிறவர்கள், அவர்களுடைய பேச்சை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால், மழை பெஞ்சிட்டு இருக்குது. சோ காலையில இருந்தே மழை பெய்யுது. 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு நான் வெளியே போனோம். ஆர் யூ பிளானிங் டு கோ அட் 12 o'clock அப்படின்னு கேட்டா, ஐ ஹோப் சோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் நம்புறேன், நான் போவேன், நான் நம்புறேன். என்னன்னா, இந்த மழை நிற்கும் என்று, நிற்கலாம், நாம் போகலாம். அதாவது 100% உறுதி அல்ல. I hope that the rain will stop and I hope that I will go. இந்த மழை நிற்கும், நான் நம்புறேன், நான் போவேன், நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சூழ்நிலையை நம்புகிறார்கள். அது அவங்களுக்கே தெரியும். அந்த ஹோப் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே அது போகலாம், போகாமல் இருக்கலாம், அல்லது மழை நிற்கலாம், நிற்காமல் இருக்கலாம் என்கிற காரியம் அதோட சேர்ந்து இருக்கிறது. சோ நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கிறிஸ்தவ விசுவாசம் அல்லது புதிய ஏற்பாடு அல்லது தேவனுடைய வார்த்தை, இந்த வேதாகமும் கூறும் விசுவாசம் அல்லது இந்த ரட்சிக்கும் விசுவாசம், நம்மை ரட்சிக்கும் விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல. இது முழு நிச்சயமாக நம்பிக்கையோடு மரிக்க செய்கிற ஒரு விசுவாசம். ஏனென்றால், ஏன் இப்படிப்பட்ட விசுவாசம் என்றால், ஏன் இப்படிப்பட்ட முழு நிச்சயத்தோடு, பூரண நிச்சயத்தோடு வாழ்கிற, பூரண நிச்சயத்தோடு மரிக்கிற விசுவாசம் என்றால், this faith is on a person. ஏனென்றால் இந்த விசுவாசம் என்பது ஒரு நபரின் மேல் இருக்கிறது, கடவுள் மேலே இருக்கிறது, தேவன் மேலே இருக்கிறது, the God of the universe அவர் மேலே இருக்கிறது.
தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பை குறித்து இந்த ரட்சிப்பை நான் இழக்க முடியும், இந்த ரட்சிப்பை நான் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நான் கேர்ஃபுல்லா பரிசுத்தமாக நான் வாழவில்லை என்றால், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா நான் வாழவில்லை என்றால் நான் ஒருவேளை இந்த ரட்சிப்பை இழந்துவிடக் கூடும் என்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்கிற மக்கள் மிகவும் சறுக்கலான ஒரு இடத்துல நிற்கிறார்கள். மிகவும் பரிதாபமான ஒரு நிலைதான் அவர்களுடைய நிலைமை. Oh, what a glorious salvation that God has given to us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனுபவிக்கும்படியாய் அல்லது நம்மை ரட்சித்த தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை அல்ல, to live and to die with a strong hope, ஒரு உறுதியான நம்பிக்கையோடு மரிக்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தை தான் தேவன் நமக்கு அருளி இருக்கிறார், அல்லது ரட்சிக்கும் விசுவாசம் என்பது அதுதான். சோ முதலாவது, the object of faith is God the person, தேவன், கிறிஸ்து என்கிற நபர், அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து என்கிற நபரிலே விசுவாசம். இரண்டாவது, இது இந்த முழு நிச்சயமாய் நாம் நம்பிக்கையோடே இருக்கும்படியாய் வாழும்படியான ஒரு விசுவாசம். இந்த நல்ல கவனிங்க, இந்த விசுவாசம் என்பது கிறிஸ்துவோடு கூட நம்மை இணைத்து விடுகிறது. அது ஒரு என்ன சொல்வது, இட்ஸ் நாட் அன் ஆப்ஸ்ட்ராக்ட் திங், அதாவது நமக்கு வெளியே இருக்கிற ஒரு காரியம் அல்ல. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 3வது அதிகாரம் 24வது வசனம். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா உற்று பாருங்கள், இல்லாட்டி நான் வாசிப்பதை கவனிங்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு. வெரி குட். இங்கிலீஷ்ல அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, the redemption that is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளே இந்த மீட்பு இருக்கிறது, அல்லது கிறிஸ்து இயேசுவிலே இருக்கிறது. விசுவாசம் என்பது என்னவென்றால், இத ஒரு டியூப் மாதிரி கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த டியூபை தேவன் தாமே எடுத்து என்னுடைய இருதயத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளேயும் வைக்கிறார். அல்லது அது கூட ஒரு நல்ல அனாலஜி கிடையாது, ஏன்னா நம்மளை தூரப்படுத்துகிறது. நான் உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக இதை சொல்லல. அநேக வசனங்கள் இருக்கிறது. யூனிபிகேஷன் என்பது ஒரு பெரிய சத்தியம். ரட்சிக்கப்படும் போது, அல்லது விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எனக்குள்ளே வரும்போது, தேவன் என்னை என்ன செய்கிறார், என்னை அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே வைக்கிறார் என்று சொல்லலாம். அல்லது சரீர பிரகாரமாக நாம இருக்கிற இடங்களிலே நாம் இருக்கிறோம். நாகர்கோவில்லையானாலும் சரி, இல்லாட்டி சென்னையிலேயோ நாம இருக்கிறோம், வண்டலூர்லயோ ஏதோ ஒரு இடத்துல ஜியாகிரபிக்கலா சரீர பிரகாரமாக இருக்கிறோம். ஆனால் என்னுடைய ஆவியை, உங்களுடைய ஆவியை தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்கு உள்ளே வைத்து விட்டார். இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருக்கும் எபேசியர்ல, விசுவாசத்திலே கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று எபேசிய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் இட்? விசுவாசம் என்பது அப்படிப்பட்ட ஒரு டூல். எப்படிப்பட்ட ஒரு டூல்? என்னை கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறது, அல்லது கிறிஸ்து அந்த விசுவாசத்தின் மூலமாய் என்னிலே வாசம் பண்ணுகிறார், நான் அவரிலே வாசம் பண்ணுகிறேன். சோ அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி என்னுடைய நீதியாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த மீட்பிலே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடையதாக மாறிவிடுகிறது. What an amazing privilege. So
அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு நபரிலே இருக்கிறது என்கிற காரியம். அந்த நபரோடு கூட இணைக்கப்படுகிற காரியம், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிற காரியம், தேவனோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு காரியம். அதை ஆக்டிவேட் பண்ணுகிறது, அதை என்ன சொல்றது, ஆக்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் என்கிற தேர்ட் பர்சன் ஆஃப் த ட்ரினிட்டி. சோ ஆபிரகாமுடைய விசுவாசம் என்பது, அல்லது ஆபிரகாமை நீதிமானாக பிரகடனப்படுத்தும்படியாக அவனிலே காணப்பட்ட விசுவாசம் என்பது, அது ஒரு நபர் மேல் இருந்தது, அது தேவன் மேல் இருந்தது. அது மாத்திரம் அல்ல, அது எதற்கு மாறானது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசத்தையே விசுவாசிக்கிற காரியம் அல்ல. இதை மிகவும் தெளிவா அறிந்து கொள்வோம். அருமையானுள்ள இன்னைக்கு அநேகர் அது பாசிட்டிவ் திங்கிங், பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் என்று சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்கல்ல, அதை அவர்கள் விசுவாசம் என்று போதிக்கிறார்கள். இன்று பெரும்பாலான பெந்தேகோஸ்தே சபைகளிலேயும், எல்லா சபைகளும் இன்வேரியபிளி எல்லா சபைகளிலேயும் விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது இதைதான் எடுத்து காண்பிக்கிறார்கள். அவர்கள் அறிந்தோ அறியாமலோ தங்களுடைய மனதிலிருந்து இதைதான் மக்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். ஆகையினாலே இந்த சூழ்நிலைகள் மாறாத போது தங்கள் விசுவாசத்தை சந்தேகிக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த விசுவாசம் என்பது என்னுடைய கேன்சர், நல்ல கவனிங்க, நான் இந்த ரொம்ப தெளிவா சொல்லலைன்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த கேன்சர், இதை சுகமாக்குவதற்கு தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு வல்லமை உண்டு. ஆனால் இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுது அவர் சுகமாக்குவது அவருடைய சித்தமா இருக்கலாம், அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் மிக நிச்சயமாக 100% டிசீஸ் ஃப்ரீ, எந்த வியாதியும் இல்லாத ஒரு மகிமையான சரீரத்தை தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்திலே இல்லை, ஆனால் நான் மறுமையிலே பிரவேசிக்கும் போது, what a glorious day it will be. எந்த வேதனையும் நான் உணர முடியாத, எந்த வேதனையும் இல்லாத ஒரு சரீரத்தை எனக்கு, மகிமையாய் ஜொலிக்கும் ஒரு சரீரத்தை எனக்கு கொடுத்து, அந்த சரீரத்திலேதான் நான் இட்டர்னல், முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சி அனுபவிக்கும் ஒரு அனுபவத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். That is saving faith. இதுதான் ரட்சிக்கும் விசுவாசம். இங்கே சுகமாக்க வல்லமை உண்டு, ஆனால் இங்கே அல்ல, அங்கே என்கிற காரியம். சோ என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை ரட்சித்து கொண்டிருப்பார், நாளைக்கும் என்னுடைய விசுவாசத்தை அவர் காத்து கொள்வார். இன்னொரு வார்த்தையும் நீங்க கவனிக்கணும். 17வது வசனத்தை திரும்பியும் வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அந்த எழுதியிருக்கிறபடி அவன் விசுவாசித்தான். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை தொடர்ந்து வருகிறத பாக்குறோம். வாக்குத்தத்தம் பண்ணினது, வாக்குத்தத்தம் என்கிற காரியம். அப்புறம் 20வது வசனத்துல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் இராமல், 18வது வசனம், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, சொல்லப்பட்டபடியே, எழுதப்பட்டபடியே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே, அது ரொம்ப முக்கியம். அருமையானே, தேவனாகிய வசனத்திலே எழுதியிருக்கிற காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றுகிறவர். இப்போ அநேகர் இந்த ஃபால்ஸ் அஷூரன்ஸை கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு கேன்சரை நிச்சயமா நீங்க விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமா சுகமாக்கிடுவாருன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு அப்படி நடக்காத போது தேவன் மேலே விசுவாசம் ஒண்ணுமே இல்லாம போயிருது, அல்லது பேக் ஆஃப் த மைண்ட் அவங்க இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆயிருது. அருமையானவர்களே, அப்படி தேவன் சொல்லி இருந்தால், திரும்பியும் சொல்றேன்,
தேவனாகிய கர்த்தர், God of the Bible, அவர் சொல்லியிருப்பாரானால், அவர் வாக்கு பண்ணியிருப்பாரானால், அவர் எழுதியிருப்பாரானால், நிச்சயமாய் 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 பில்லியன் டைம்ஸ் அதை நிறைவேற்றுவார். என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் இயேசு கிறிஸ்துவிலே மீட்பு இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறார். அவர் தொடர்ந்து என்னுடைய விசுவாசத்தை பாதுகாப்பார் என்று சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார், எழுதி இருக்கிறது. அவர் நிச்சயமாய் எனக்கு மகிமையான ஒரு சரீரத்தை கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார், நித்தியத்திலே கொடுப்பார் என்று நம்பி சொல்லி இருக்கிறார், நித்திய ஜீவனை அவர் நிச்சயமாய் அருளுவார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார், ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு நிரந்தரமா எனக்கு உண்டு என்பதை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இது எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். இரண்டாவது அவனுடைய விசுவாசத்தினுடைய ஆஸ்பெக்ட் என்னது? 17வது வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசிக்கிறவருமாய், அந்த விசுவாசிக்கிற நபர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற காரியம்தான். அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிறவர் என்று போட்டிருக்கிறது. சோ இவர் யார்? அதாவது மனிதன் அல்லது அவரிடத்துல இந்த ரட்சிப்புக்காக வருகிற மனிதன் எப்படி இருக்கிறான்? மரித்து போயிருக்கிறான். There is no hope for the dead man. அதாவது utterly hopeless அப்படிங்கிற நிலைமை. ரெண்டாவது வார்த்தை இல்லாதவனாக இருக்கிறான். Nothing is there. Amazing words. Nothing is there. Nothingness. இப்போ நம்ம கிரியேஷன் ஸ்டோரிக்கு தான் போனோம். ஆக்சுவலா அந்த ஆதியாகமும் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே nothing was there. Nothing was there. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். There was light. And ஒன்றுமே இல்லை. ஆகாய விரிவு இல்லை. ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொன்னார். அருமையான, எந்த ஒரு மனிதனும் எதையும் உண்டாக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்தை அவன் உண்டாக்குவான். ஆனால் இவர் உண்டாக்குகிறவர் என்ன உண்டாக்குகிறார்? There is vacuum. There is nothing. There is nothing. அவர் வார்த்தையினாலே ஒன்றை உண்டாக்குகிறார். And there is no life, dead body. And இவர் சொல்லுகிறார், live, பிழைத்திரு என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 36 நினைக்கிறேன், அதை வாசிக்கிறோம். சோ பிழைத்திரு என்று சொல்லுகிறார். தமிழ்ல அப்படி போட்டிருக்கு, பட் இங்கிலீஷ்ல live. சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இணைக்கப்பட்டிருக்கிறவர்களில் யாராகிலும் இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் இல்லாமல் இருப்பீர்களே, அதுக்குதான் பைபிள் ஸ்டடி அருமையான. இட் இஸ் நாட் நம்முடைய அந்த மனதினுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல. நோ, நாட் அட் ஆல். ஒருவேளை யூடியூப்ல பார்க்கிறவர்களானாலும் சரி, உங்களுடைய மனதை அந்த வேத அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல. இந்த வேதத்தின் சத்தியம் என்னுடைய வாழ்க்கையாய் மாற வேண்டும். இந்த ரட்சிப்பினுடைய பேரானந்தம், இட்ஸ் அருமையான வார்த்தை, பேரானந்தம், அது அனுபவிக்கப்பட வேண்டும், அனுபவிக்கப்பட வேண்டும். சோ இது இலவசமாய் நமக்கு அருளப்படுகிற ஒரு காரியம். சோ இதை தேவன் தாமே, இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்திருக்கிறார். எதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? அதாவது dead, there is no life
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்தோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம நமக்கு ஒன்றுமே இல்லாம இருந்தது. இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடந்தது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறது மாதிரி, 4வது அதிகாரம் 4ல இருந்து 6 நமக்கு நல்லா தெரியும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. 6வது வசனத்துல அந்த வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க பண்ணின தேவன், உண்டாக்கின அந்த தேவன், இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள தேவனுடைய அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே தோன்ற பண்ணினார். Wow, what an amazing experience it is. It is only by word. It's only by the person God. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. He came. His word, His spirit. நான் எப்படி நின்று கொண்டிருந்தேன் அவருக்கு முன்பதாக, வெறுங்கையனாக. அவரை நான் தலை நிமிர்ந்து பார்க்க கூடாதவனாக, லேயிங் ஃபிளாட்ன்னு சொல்லுவோம்ல, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறவனாக, வெட்கத்தினாலே, filled with shame and guilt, குற்ற உணர்வுகளினாலே பீடிக்கப்பட்டவனாக, முகங்குப்புற விழுந்து அவரை முகமுகமாய் பார்க்க இயலாதவனாக, அவருடைய சமூகத்திலே எழுந்து நிற்க இயலாதவனாக, உயிரற்று கிடக்கிற என்னை உயிர்ப்பிக்கப்படுவாயாக என்று. What an amazing calling. So இப்படிப்பட்டவரை ஆபிரகாம் விசுவாசித்தான், இப்படி செய்கிறவர் என்று விசுவாசித்தான், என்னிலே ஒன்றுமில்லை என்று. அண்ட் 2வது இன்னொரு தன்மை, 3வது இன்னொரு காரியம், 18, 19, 20, 21 மேபி நம்ம அதோட முடித்துக் கொள்ளலாம். அவன் விசுவாசத்திலே உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான். அருமையானவர்களே, இதை நான் வாசிக்கும் போது எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு தான் அவர் சொல்லுகிறார், தவிர இந்த உலக பிரகாரமான சரீரத்தின் காரியங்கள் எவைகளுக்கும் அல்ல. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த 17வது வசனத்திலே வாசித்த அந்த விசுவாசத்தினுடைய அந்த ஆஸ்பெக்ட், அது லான்ச்சிங் ஃபெய்த்னு வேணா சொல்லலாம், அல்லது அவனிலே அந்த புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அல்லது ரட்சிப்பினுடைய ஆரம்பம் என்று சொல்லலாம். அப்படி நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த 18ல இருந்து 21 வரைக்கும் நாம் வாசித்த இந்த பகுதி ஆன்கோயிங் ஃபெய்த் அல்லது விசுவாசத்திலே தொடர்ந்து வழிநடக்குதல் அல்லது விசுவாசத்திலே நடத்தல் என்று நாம் சொல்லலாம். இந்த 2 காரியங்கள் நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். 18வது வசனத்தை திரும்பவும் நாம் 18வது வசனத்திலே ஒரு காரியம், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும், hope against hope. hope against hope. நம்பிக்கையற்ற நிலைமையிலே நான் இருக்கிறேன். நான் என்னுடைய சுய முயற்சியினாலே ஒருபோதும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை. இந்த
ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ ரட்சிக்கப்படும் பொழுது அநேகருக்கு இருக்கிற காரியம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, ரட்சிக்கப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சோ இனிமே நான் செய்து கொண்டிருந்த பாவங்களை இனிமேல் நான் செய்ய போவதில்லை, அந்த பாவங்களில் இருந்து ஒரு விடுதலை கிடைத்தது என்று ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து ஒரு வாரம் 2 வாரங்கள் 3 வாரங்களிலேயே அதே பாவங்கள் மீண்டும் வர, மீண்டும் வர, ஒரு ஸ்டேஜ்ல ஃபெடப் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒன்றுமே முடியாது. இது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அல்லது இந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது வெறும் மாயாஜாலம் போன்றதுதான், அல்லது மாய்மாலம் தான், அல்லது இந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு வெறும் பேச்சு தான், அது ஆக்சுவலா இருக்காது போல, அப்படி வாழ முடியாது போல அப்படின்னு சொல்லி அநேகர் அதை குறித்து கவலையே இல்லாம இருக்காங்க. அநேக வாலிபர்கள் எனக்கு தெரியும், அநேக வாலிபர்கள் உண்மையாகவே இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாஞ்சித்து, ஆனால் இது நம்மால் முடியாத ஒரு காரியம் என்று ஒரு ஆழமான ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளால போய் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களுக்கு இந்த ஆபிரகாமினுடைய விசுவாசம் அல்லது ரட்சிக்கும் விசுவாசம் என்ன சொல்லுகிறது என்றால், ஹோப் against hope, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இங்க கர்ப்பம் செத்து போன நிலைமையிலே, ஒரு கர்ப்பம் செத்து போன நிலைமையில அவனும் செத்து போன நிலைமையில 100 வயதாக இருக்கும்போது, சாராள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது அதை இரு கையும் விரிக்கப்பட்ட இரு கரங்களோடு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ரட்சிப்பாக, இரு கரங்களும் விரிக்கப்பட்டு எம்டி பண்ணப்பட்ட வெறுமையாக்கப்பட்ட கரங்களோடு நிற்கும்போது அதை தேவன் அருளுகிறவராக இருக்கிறார். இட்ஸ் த ஹோப் கிவிங் காஸ்பல். மீதி காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷனை நான் சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். யூஸ்வலா நான் எப்போதாகிலும் இதை சொல்வது வழக்கம். நான் நினைக்கிறேன் இதே சீரீஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடியில ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக அல்லது 3 வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன ஞாபகம் இருக்கிறது. ஒருவேளை இந்த காரியத்தை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு, மிகவும் குறிப்பாக அந்த ஹிந்து பேக்ரவுண்ட்ல வந்தவங்க இதை கிராஸ் பண்ணுவதற்கு ஈஸியா இருக்கும். நான் சொன்னது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கம் இந்த காரியங்கள் எல்லாம் அனுபவமாக நமக்கு மாற வேண்டும் என்பதுதானே தவிர, இது ஏதோ நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம், தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறதற்காக அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோ இது அந்த குஜராத் மாநிலத்துல வெள்ளைக்கார மிஷினரிகள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல நடந்த ஒரு காரியம். சோ நான் பெங்களூர்ல இருக்கும்போது மிகவும் ஸ்டான்ச் ஹிந்து பிரீஸ்ட் ஒருத்தர், ஹிந்து ஒரு மத குருவாக இருந்தவர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். அவருக்கு இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற காரியத்தை புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ அப்போ அவருக்கு நான் இந்த இல்லஸ்ட்ரேஷனை சொன்னேன். இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் இது நிறைய இந்த ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு அழகா கம்யூனிகேட் பண்றதா இருக்குது. அதனால மிகவும் சுருக்கமாக அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மீதி காரியத்தை நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். அந்த குஜராத் மாநிலத்துல கடலோர பகுதியிலே ஒரு கிராமத்திலே, கடலோரத்திலே இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு வெள்ளைக்கார மிஷினரி ஒருவர் பல வருஷங்களுக்கு முன்பதாக அவர் உண்மையாகவே அங்க மிஷினரி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். பல வருடங்களாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அன்பை, அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். இந்த ரட்சிப்பை தேவனாகிய கர்த்தர் நமக்கு இலவசமாக அருளுகிறார். அதை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற இந்த சுவிசேஷத்தை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒருவரும் புரிந்து கொள்ளவும் இல்லை, ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அநேக வருடங்களாக செய்தார்.
அதுல அந்த கிராமத்திலே அநேகர் இந்த முத்து குளிக்கிற கடலின் ஆழத்திலே முத்து குளித்து முத்துக்களை எடுக்கிற அந்த ஒரு வேலையை செய்கிறவர்களாக இருந்தாங்க. அதுல அந்த கிராமத்தினுடைய தலைவர், முக்கியான்னு சொல்லுவாங்க, அந்த தலைவர் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறவர். அவர் இந்த மிஷனரிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனாக இருந்தபடினாலே அடிக்கடி 2 நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு நாளுக்கு ஒவ்வொரு முறை வந்து அவரோடு கூட அவருடைய வீட்டுல உட்கார்ந்து அல்லது எங்கேயாவது அவங்க உட்கார்ந்து அதிகமாக இந்த கிறிஸ்தவ சுவிசேஷங்களை குறித்து பேசுவார்கள். வேறும் பல காரியங்களை குறித்து பேசுவார்கள். அந்த கிராம தலைவன் இவருக்கு, இந்த மிஷனரிக்கு நெருங்கிய நண்பனாக இருந்தான் என்று கூட சொல்லலாம். ஆனாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள என்னதான் இந்த மிஷனரி சொன்னாலுமே அவன் வந்து அது எப்படி இலவசமாக அருளப்படுவதாக இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய இந்த பாவ விமோச்சனம், ரட்சிப்பு என்கிற காரியம், நான் செய்த பாவங்களுக்கான விமோச்சனம் எப்படி இலவசமாக கொடுக்கப்பட முடியும்? நான் ஏதாவது கடவுளுக்காக செய்தாக வேண்டுமே என்கிற காரியம், புண்ணியங்களை நாம் செய்ய வேண்டும், அதன் அடிப்படையிலே தான் ரட்சிப்பு என்கிற காரியம் அவனுக்கு அது ஆழமாக, மிக 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 ஆழமாக பதிந்திருந்தது. அவன் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பான் இந்த மிஷனரி இடத்துல, நான் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த குறிப்பிட்ட மாதத்திலே, இந்த குறிப்பிட்ட வருடத்திலே முழங்காலிலேயே இந்த குஜராத்ல இருந்து டெல்லியில துவார்கால இருக்கிற ஒரு விசேஷமான அந்த கோயில் வரையிலும் முழங்காலிலேயே நான் நடந்து சென்று புண்ணியத்தை தேடிக்கொள்ளுவேன் என்று அடிக்கடி சொல்லுவான். இவர் சொல்லுவாரு, அப்படி நீ செய்வதனாலே உன்னுடைய கால்கள் வீணாய் போகும், உன்னுடைய லைஃபும் அதோட முடிஞ்சிடும், நீ திரும்பி வருவியோ என்னமோ தெரியாது. அவன் சொன்னா, நான் திரும்பி வராம இருக்கலாம் கண்டிப்பா, ஏன்னா நிச்சயமா நான் திரும்பி வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா நிச்சயமா நான் போவேன், நிச்சயமா நான் அதை செய்வேன். அப்படிப்பட்ட காரியத்தை செய்தாதான் நான் செய்த பாவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. இந்த சுவிசேஷத்தை அவனால நம்ப முடியல, அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஒரு நாள் வந்து இவர் அநேக வருஷம் ஊழியம் செய்து இவர் முடியாத பட்சத்திலே இவர் ரொம்ப சிக்காகி, அதனால அவர் வந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புகிறதற்கான ஒரு முடிவு எடுத்து, அதுக்கு முன்னால தன்னுடைய நண்பனை அவருடைய வீட்டுல போய் பாத்துறணும்னு சொல்லி இந்த கிராம தலைவரை அவருடைய வீட்டிலே வந்து அவர் சந்தித்து நான் இது மாதிரி நான் வந்து ரொம்ப சிக்கா இருக்கிறேன், நான் வந்து இனிமே என்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் போறேன் அப்படிங்கிறத அவர் சொல்வதற்காக அவர் வரும்போது அவன் சொன்னா, ஐயா இருங்க, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய வீட்டுல போய் ஒரு அறைக்குள்ளே சென்று ஒரு மிகவும் பழுதடைந்த பழைய ஒரு மரப்பெட்டியை திறந்து அதற்குள்ளிருந்து ஒரு பழைய சின்ன பெட்டியை திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு ப்ரெஷஸான ஒரு முத்து அதை எடுத்து, ஒரு பேர்ல் அதை எடுத்து அவருடைய கரங்களிலே கொடுத்தான். ஸோ அவர் அதை வாங்கி பார்த்து கொண்டு, இது ரொம்ப ப்ரெஷஸா இருக்குதே, ரொம்ப அழகா இருக்குதே, இதற்குரிய விலை கிரயத்தை சொல்லு, நான் அதை பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் ரொம்ப கூர்மையாக அவரை பார்த்து கொண்டு அவன் கொஞ்ச நேரம் மிகவும் அமைதியாக இருக்கிறான். அவர் திரும்பவும் கேட்கிறா, ஏன் அமைதியா இருக்கிற, இதனுடைய கிரயம் எவ்வளவு, இதனுடைய காஸ்ட் எவ்வளவு சொல்லு, நான் அதை பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னா, இல்லையா, இதனுடைய காஸ்ட்டை நீங்க பே பண்ண முடியாது, இதற்குரிய விலை கிரயத்தை நீங்க கொடுக்க முடியாது. அது எப்படி நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்ற? என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எவ்வளவுதான் நீ சொன்னாலும் நான் பே பண்ண முடியும், இல்லாட்டி நான் போயாவது நான் அனுப்பிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னா, ஐயா, இதற்கான விலை கிரயத்தை நீர் கொடுக்க முடியாது ஆக்சுவல். ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு பையன்தான் உண்டு, அந்த பையன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த என்னுடைய ஒரே மகன் முத்து குளிக்கிற வேலையை அவன் செய்வான். அவன் வந்து ஒவ்வொரு நாளும் முத்து குளித்து அல்லது அவனுடைய வழக்கத்தின்படி முத்து குளித்து முத்துக்களை எடுத்து அதை வியாபாரம் பண்ணி நாங்க குடும்பம் நடத்தி வந்தோம். அவன் நல்லா முத்து குளிப்பான், ரொம்ப அதுல ஸ்கில்டா இருந்தான். ஒரு முறை அவன் முத்து குளிக்கும் போது அவன் அந்த
பாறைகளுக்கு இடுக்கிலே அவன் மாட்டிக்கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்க வெளியே நின்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம், அவன் வரவே இல்லை. அதுக்கு பிறகு அவனை கட்டியிருந்த அந்த கயிறு, முத்து குளிக்கிறவங்க அப்படிதான் செய்வாங்க அந்த நாட்கள்ல, அந்த காலத்துல. ஸோ அதை இங்கே பாறையில இல்லாட்டி கரையில அதை அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கயிறை இழுத்து பார்க்கும்போது அவன் மரித்து போயிருந்தான். அவன் ஏற்கனவே மரித்து போயிருந்தான். அவனுடைய முட்டி, அவனுடைய ஃபிஸ்ட் இறுக்கமாக மூடி இருந்தது. அவனுடைய கைகளில் உள்ள அந்த முட்டி அது இறுக்கமாக மூடி இருந்தது. அதை நாங்கள் திறந்து பார்க்கும்போது அதற்குள்ளே இருந்ததுதான் இப்பொழுது நான் உங்களுக்கு ஈவாக பரிசாக கொடுத்த அந்த பேர்ல் அப்படின்னு சொன்னேன். சோ இதுக்கு நான் ஒரு விலை கிரயத்தை நான் சொன்னா, நீ பைசா மணியை நீங்க கொடுத்துடலாமா இருக்கலாம். ஆனால் இதனுடைய இந்த முத்து, இந்த பேளுடைய கிரயம் என்னவென்றால் என்னுடைய குமாரனுடைய ஜீவன், லைஃப் அப்படின்னு சொல்லும் போது அந்த மிஷனரிக்கு ரொம்ப அழகா அது இவனுக்கு சொல்றதுக்கான ஒரு காரியம். இவருக்கு அதை இந்த முக்கிய இந்த கிராம தலைவனுக்கு விளக்கி சொல்வதற்கு மிக நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கிடைத்தது என்று சொல்லி அதை அவனுக்கு சொல்லும் போது அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் அதாவது இந்த ஒரு காரியத்தை நான் திரும்பியும் சொல்றேன். அவன் அந்த முக்கியா சொல்லும் போது இந்த விலையேறப்பெற்ற இந்த ரொம்ப அழகா இருக்கிற இந்த ப்ரெஷியஸா இருக்கிற இந்த பேர்லுக்கு என்ன விலைன்னு சொல்லு நான் அதை கொடுத்துடுறேன்னு சொல்லும் போது, உம்மால் அதை கொடுக்க முடியாது, அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது, அது என்னுடைய மகனுடைய ஜீவனால உயிர்னால கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் அதை உமது கரங்களினாலே பெற்றுக்கொள்ளதான் முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேற ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் இல்லாதபடி நாம் இருப்போமே, ஆனால் சிம்பிள் ஃபெய்த், இதை தான் தேவன் செய்திருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். அந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே மரிக்கும் போது என்னுடைய உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை, அந்த நித்திய மரணத்தை தன்னுடைய மாம்ச சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். அதை நான் விசுவாசிக்கும் போது, அதை நான் என்னிடத்திலே ஒன்றுமில்லை, நான் அழுக்கான கந்தையோடு வாழ்கிறவர், என்னுடைய நிலைமை ரொம்ப பேத்தட்டிக்கான நிலைமை என்பதை மாத்திரம் உணர்ந்து வெறுமையான கரங்களினாலே அந்த விரிக்கப்பட்ட கரங்களினாலே நாம் கரங்களோடு கூட நான் இந்த சிலுவைக்கு முன்பதாக நிற்கும் போது, அல்ல தேவனுக்கு முன்பதாக நிற்கும் போது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் கிருபையாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார், அல்லது இப்படிப்பட்ட ரட்சிப்பை தான் தேவன் கிருபையாய் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். வாட் an amazing privilege. இந்த மாலை வேளையில ஒரு முறை கூட நாம் இந்த preciousness of this faith, இந்த விலையேறப்பெற்ற விசுவாசத்தினுடைய அந்த விலையேறப்பெற்ற தன்மையை உணர்ந்தவர்களாக அவருக்கு நன்றி செலுத்தி, just a simple thanksgiving. Lord, what a great privilege it is. I thank you என்கிற ஒரு வர்ஷிப்போடு கூட நாம் கலைந்து செல்வோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஓவர் டு தம்பி ஃப்ரெடி.